அன்புடையீர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 365 நாட்கள் 365 கதைகள் என்ற இந்த பயணத்தில் 205வது நாளாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்க கதை பெண்களை நம்பாதே. தலைப்பு கேட்டோடனே நீங்கள் சாக்காயிடுவேனா? இதுக்கு நிறையா விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது. இந்த சொல்லாடல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது கேட்குறப்ப தான் எனக்கு இந்த தலைப்பில் எழுதணுன்னே எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக எழுத வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பயணம் ஏன் துவங்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லிடலாம். 2 முக்கிய காரணங்களுக்காக துவங்கப்பட்டது. முதல் முக்கிய நோக்கம் அல்லது காரணம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு 2021 என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலான்னு திட்டமிடுறது போன ஆண்டு இறுதியில் நடந்தது. அதில் நான் உங்களுக்கு சொன்னபடியும் 2021 365 நாட்கள் 365 கதைகள் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த திட்டத்தின்படி சமூகத்தில் நல் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பும் மக்களுக்கு உதவும் வகையில் நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை கதைகளாக மாற்றி பகிர்ந்து கொள்வது தான் முக்கியமான முதல் இலக்காக இதை வச்சுட்டு 365 நாட்கள் 365 கதைகள் என்ற திட்டம் வடிவமைக்கப்பட்டது. இரண்டாவது மிக முக்கியமான நோக்கம், உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து உருவாக்கிய ஐக்கிய நாடுகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் பற்றி தொடர்ந்து 365 நாள் உங்களோட பகிர்ந்து கொள்வது அப்படின்ற 2 இலக்குகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த பயணம் துவங்கப்பட்டது. கண்டிப்பாக இந்த பயணத்தில் தொடர்ந்து இணைந்து வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கதையும் அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களும் அதே சமயத்தில் இது வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் கடந்து வர்றது தான். ஆனால் திரும்ப ஒரு தடவை அதை கவனித்து திரும்ப ஒரு தடவை நம்ம எப்படி அந்த சிந்தனையை அதுக்கேற்றாப்புல எப்படி மாற்றிக்கிற வேண்டியது இருக்குது, இல்லை அதுலேருந்து கற்றுக்கிற வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த கதைகள் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. 205வது நாள் வந்துருச்சு. இந்த வாரம் மட்டும் சின்ன மாற்றம் பண்ணியிருக்கு. என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து கதையை பார்க்குறோம். இருந்தாலும் கதையை நான் சொல்லிடுறேன். இந்த வாரம் இன்றைக்கோட தலைப்பு என்னென்னு ஏற்கனவே இந்த மாதத்துக்கான முழு பட்டியலை வெளியிட்டாச்சு. அது போன மாதம் கடைசியிலே நம்ம வெளியிட்டோம். அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வாரம் பார்த்துக்கிட்டு வர்ற இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான இலக்கு. இந்த 2 இலக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, இதன் அடிப்படையில் தான் நம்ம செயல்பட்டு வரோம். சரி, அது இருக்கட்டும். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன விஷயங்களை இப்போதைக்கு இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்தோம் இந்த மாதத்தில். மிக முக்கியமாக இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னென்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 5வது இலக்கை தான் பார்த்துட்டு வந்தோம். முதல் நாளில் இருந்து, அதாவது திங்கட்கிழமையில் துவங்கி நம்ம யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பார்த்துட்டு வந்தோம். அதில் யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னால் என்னென்னு பேசினோம். அதுக்கு அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமாக கோல் 5 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 5வது இலக்கு பாலின சமத்துவத்தை பற்றி பேசினோம். இதுதான் இலக்குகள் பற்றி மொத்த லிஸ்ட்டு. அதில் 17 இலக்குகள் இருக்குது. இது உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து உருவாக்கியது. இது உருவாக்குனது 2030க்குள்ளே ஒரு பெட்டரான உலகத்தை உருவாக்கலாம், நம்ம ஏற்படுத்த முடியும், உருவாக்க முடியும் அப்படின்றதுனால எல்லா நாடுகளும் சேர்ந்து இதை செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அதில் நம்ம 5வது இலக்கை தான் பார்த்துட்டு வந்தோம். அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம இத்தனை நாளாக தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி சும்மா உங்களுக்கு ரீகப் மாதிரி நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் உலக லெவலில் நம்மளுடைய நிலவரம் என்ன இருக்குது, இந்த பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தல உலக லெவலில் என்ன நிலவரம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இந்தியாவோட நிலவரம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி இந்தியா 2020 இந்தியாவோட நிலவரம் என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இந்தியாவுக்குள்ளே ஒவ்வொரு ஸ்டேட்டோட நிலவரம் என்னன்றதை நேற்று பார்த்தோம். நீங்கள் நேற்று காணொலியில் போய் பார்த்தீங்கன்னா அதில் அதுக்கான தகவல் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்தியா 2020 ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. அதை நாளைக்கு பார்க்கலாம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அந்த ரிப்போர்ட் எங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது இந்தியா இதுக்காகவே வச்சுருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இணைய முகவரி. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் டேஷ்போர்டுக்கான லிங்க் இங்கே இருக்குது. அதே மாதிரி அந்த புத்தகத்துக்கான தகவலும் இங்கே இருக்குது. இந்த தகவல்களை நீங்கள் இங்கேருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளலாம். மற்ற இதில் என்னென்ன ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் இதை பார்க்கலாம். ஒவ்வொரு நாடுமே இதை செயல்முறைப்படுத்திட்டு வராங்க. சரி, நம்ம இந்த இனிஷியேட்டிவில் என்ன வச்சுருக்காங்க, இப்போ ஸ்டடி அண்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட், இன்னும் நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்க முடியும். ஏகப்பட்ட தகவல்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த வெப்சைட் இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்காக niti.gov.in இதுதான் இணைய முகவரி. திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், niti.gov.in இந்த முகவரிக்கு போயிட்டீங்கன்னா நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த
எஸ்டிஜியில் நம்மளுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்க ஓவர்வியூ ஆஃப் எஸ்டிஜி இங்கே கிடைக்குது. எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸு, இண்டெக்ஸ் டேஷ்போர்டு, ரிப்போர்ட்ஸு வேணால் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டு. நம்ம இப்போ அதுதான் இன்றைக்கி பார்க்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. ரிப்போர்ட் வந்து என்னப்பா திரும்ப இங்கேயே சுற்ற விட்டுருக்காங்க அவங்க. தெரியல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டை பதிவிறக்கம் செஞ்சேன். ஆனால் இப்போ வெப்சைட்டில் லிங்க் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. சரி வாங்க, நான் அந்த ரிப்போர்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் ஏற்கனவே பதிவிறக்கம் செய்து வச்சுருக்கேன். அதனால் நம்ம அதை பார்த்துடலாம். ஆனால் இந்த இணையமுகவிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து எஸ்டிஜி இண்டெக்ஸ் வந்து எப்படி ப்ராக்ரஸ், ஒவ்வொரு ஸ்டேட் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்றதுக்கு நீங்கள் இந்த பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம். எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் .niti.gov.in போய் பார்த்துக்கலாம். இது ஒவ்வொரு ஸ்டேட்டு ஒவ்வொரு கோலுக்கு எல்லா தகவலும் இது பார்த்துக்கலாம். இதுக்கான லிங்க் நம்மளுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லேயே இருக்குது, அதில் பார்த்துங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அந்த ரிப்போர்ட்டு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துடலாம். இது அடிக்கடி கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வெப்சைட்டை. அதனால் அப்பப்போ சில பிரச்சனைகள் வரும். பப்ளிகேஷன்ஸ் போய்க்கிங்க, ரிப்போர்ட் செக்ஷன் போய்க்கிங்க. இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நிறையா ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ரிப்போர்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம முக்கியமாக இப்போ பார்க்க நினச்சது என்னென்னா 2020க்கான ரிப்போர்ட் வந்து மொத்தம் சம்மரி ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. 2019-20க்கான ரிப்போர்ட்டு அதை தான் நம்ம பார்க்கணும்னு சொன்னோம். அதை வந்து இந்த அனுவல் ரிப்போர்ட்ஸுன்ற பக்கம் பப்ளிகேஷன்ஸுக்கு போங்க. அதில் போயிட்டு அனுவல் ரிப்போர்ட்ஸுன்றதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கே இருக்குது அனுவல் ரிப்போர்ட்ன்றது. இதில் போய் நீங்கள் வந்து தகவல்களை எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க தகவல்களையும் நீங்கள் பார்க்கணுனாலும் பார்த்துங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் ஜஸ்ட் பிடிஎஃப் ஃபைல் தான். இது ஒரு 4 MB எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இதுக்குள்ளே போட்டிங்கன்னா உள்ளே நிறையா தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது 202 பக்கம் இருக்குது. இது நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட பிடிஎஃப் லிங்க் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் விருப்பம் இருக்கிறவங்க எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி இது உள்ள ரிப்போர்ட்டுக்குள்ளே என்னென்ன தகவல் இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் லோட் ஆகுது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேனே. நீங்கள் இதில் போய் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சரியா? ஸோ அனுவல் ரிப்போர்ட் இங்கே இருக்குது. இது என்னப்பா ரிப்போர்ட்டுன்னா நம்ம வந்து நீங்கள் எங்கேயோ ஏதோ நடக்குதுன்னு இல்லை. நம்ம லைஃப்பை தினசரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் இதுக்குள்ளே தகவல் இருக்குது. பார்த்துங்க. இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன், அக்ரிகல்ச்சர் ரீஃபார்மு, அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ஸ், எனர்ஜி செக்டர் ரீஃபார்ம்ஸ், ஹெல்த் செக்டர் ரீஃபார்ம்ஸ், ஹையர் எஜுகேஷன் ரீஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரி செக்டர் ரீஃபார்ம்ஸு, நியூட்ரிஷன் செக்டர் ரீஃபார்ம்ஸ். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த இலக்குகளை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒவ்வொருக்கும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிக முக்கியமாக நாட்டில் இன்னும் ஒரு நல்ல சமூக முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா தகவல்கள் கிடைக்கும். உண்மையிலே அது வந்து பயன்படுத்திக்கலாம், நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய திட்டமிடலுக்கு எல்லாத்துக்கும். இந்த NITI ஆயோக்கோடைய சேர்பர்சன் வந்து PM தான். அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் வந்து டாக்டர் ராஜீவ் குமார்ன்றவர் இருக்கார். அதேமாதிரி இங்கே ஒவ்வொரு ஃபுல் டைம் மெம்பர்ஸ் யாராக இருக்காங்க, அடிஷ்னல் செக்ரட்டரிஸ்லாம் யாராக இருக்காங்கன்ற தகவல் இங்கே இருக்குது. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்னன்றதான் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். இது உண்மையிலேயும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான விஷயம். நீங்கள் பாருங்கள். உண்மையிலேயும் வந்து நீங்கள் எதோ விஷயத்துக்கும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக புரிஞ்சுக்குங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்து இது வந்து அனுவல் ரிப்போர்ட்ஸு. இந்த அனுவல் ரிப்போர்ட்ஸு தகவல் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா இங்கே டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸு, மாடல் அக்ரிமெண்ட்ஸு, வேறு ரிப்போர்ட்ஸ் எதுவும் இருக்கான்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டடி அண்ட் த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஹாஸ்பிட்டல் மாடல், இதெல்லாம் பாருங்கள். நீங்கள் மேபி டாக்டர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது உதவும். இல்லை மேபி இதை பற்றி தகவல் ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்கலாம், நீங்கள் அதை கூட பார்க்கலாம். இது முதல் பக்கத்திலே இருந்தது. சரியா? இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இதிலேருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய ரிப்போர்ட்ஸு, எஸ்டிஜி ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ரிப்போர்ட் 2019-20க்கான ரிப்போர்ட்டு, அதையும் பார்த்துடலாம். இது ஏன்னு தெரியல, லிங்க் ஏதோ தப்பாக கொடுத்து விட்டாங்கன்னு தெரியல. திரும்ப இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நான் இந்த காணொலியை உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ யூ கேன் லிசன் டு இட். இது வால்யூம் உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல.
இதுதான் இப்போ நம்ம பார்த்தோம் எஸ்டிஜி இண்டெக்ஸ்க்கு. இதில் கிளிக் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு ஃபுல்லாக நீங்கள் ரிப்போர்ட் எப்படி பார்க்குறது, ஒவ்வொரு கோலுக்கு எப்படி பார்த்துக்கிறது, எல்லா தகவலும் இதில் இருக்குது. சரியா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்குது. இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். சரியா? ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரிக்குன்னா எப்படி பார்க்குறது, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் அவங்க அங்கே வீடியோவை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அப்புறமா இந்த தகவலையும் பாருங்கள். இதுமாதிரி நிறையா இதுக்குள்ளே வந்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுடைய நாட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த அதாவது குளோபல் கோல் சம்மந்தமாக என்னென்ன நம்ம செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான நிறையா விஷயங்கள் இதுக்குள்ளே கிடைக்கும். ரிப்போர்ட்டுக்கு ஏன் டிஸ்கனெக்ட் பண்ணாங்க, இப்போ இவங்க கையில் வச்சுருக்காங்கல்ல அதே அந்த ரிப்போர்ட்டு, அது ஏன் வந்து அவங்க இப்போ ரிப்போர்ட்டில் டவுன்லோட் ஆகாமல் எங்கேயோ போய்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரியல. ஆனால் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் ப்ராப்ளம் ஃபார். அதையும் பார்த்துடலாமா? அவங்க பார்த்துடலாம். மிக எளிமையாக அந்த ரிப்போர்ட் என் கையில் இருக்குது. நம்ம முக்கியமாக இந்த இலக்கு எண் என்ன இலக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா 5, அதுக்கான ரிப்போர்ட்டில் நிலவரம் என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். நான் ஏற்கனவே இது அப்பப்போ நான் போகிறப்ப பார்த்து டவுன்லோட் பண்ணிடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா சில சமயத்தில் இந்த மாதிரி அவங்க வெப்சைட் அப்கிரேட் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது லிங்க்கை சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றப்ப நமக்கு திரும்ப தேடி அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகி போயிடும். அந்த காரணத்தினால நான் அப்பப்போ எடுத்து வச்சுக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் டேஷ்போர்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராஃபிக்கெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிறது தான் இங்கே டேட்டா வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு ரிப்போர்ட் படிக்க பிடிக்கும், சில பேர் ஆன்லைனில் பார்க்க பிடிப்பீங்க, சில பேர் இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக பார்த்துட முடியும். இதில் எல்லா தகவலும் இருக்குது. நம்ம பார்க்க வேண்டியது அந்த இலக்கு என்ன 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இதில் என்ன நிலவரம் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாமா? குயிக்காக பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரிப்போர்ட்டு. ஏதாவது ரொம்ப தேடி அடையாமல் கொஞ்சோன்னு நம்ம இதுக்குள்ளேயே வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவுடைய எல்லா இதுக்கும் கிறிஸ்பாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். என்னென்ன கோல் வச்சுருக்காங்க, அது எப்படி மூவ் ஆகிட்ருக்கோம், அதுக்கு புது ப்ராஜெக்ட் என்ன வருது, எல்லாமே வந்து உங்களுக்கு குயிக்காக ஒரு சம்மரி ஒரு இடத்துல கிடச்சிரும். அப்போ இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 190 பக்கம் இருக்குது. இதை நீங்கள் பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ எப்படி என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணாங்க, எப்படி ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அதுக்கு பேசிக்காக என்ன பயன்படுத்துகிறாங்க, எல்லா தகவலும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்தியா முழுவதுக்கான ரேங்கிங் இந்த 17 இலக்குகளையும் சேர்த்து எப்படி இருக்குது, ரேங்கிங் எப்படி இருக்குன்றதுக்கு இந்த படம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக பார்க்கணுன்னா பார்க்கலாம். இது ஒவ்வொரு இலக்குக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ பார்க்க வேண்டியது வந்து 5வது இலக்கு. வாங்க அப்படியே நேராக அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒவ்வொரு இதுவும் நீங்கள் கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இது. அதனால் நான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான ஒரு இது ரொம்ப அருமையான பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் ரியலி இம்ப்ரெசிவ். முக்கியமாக அவங்க கையில் கட்டியிருக்க வாட்ச்சு, அந்த அங்கே வாழ்கிற அந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுறால இருக்குது. அரவிந்த் ஜாதவ் UNFPA அவங்க தான் வந்து இந்த ஃபோட்டோ கரெக்டசி செம்ம. பார்த்துங்க, நம்ம நாட்டுக்குள்ள நிறையா விஷயங்கள் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, நமக்கே தெரியாத அளவுக்கு. சரி, இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக எல்லாம் பார்த்துட்டோம். நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டோட நிலவரம் இதுதான். இதில் மஞ்சள் கலர் வந்து தே ஆர் பிட்வீன் நமக்கு டார்கெட் என்ன இருக்கோ அதுலேருந்து ஒரு 50லேருந்து 64% இருக்கிறாங்க, ரைட்டா? அப்படின்றத அந்த எல்லோ கலர் காமிக்குது. ரெட் கலர் வந்து 49% கீழே இருக்கிறாங்க. நம்ம வச்சுருக்க இலக்குலேருந்து 49% கீழே இருக்கிறாங்க. க்ரீன் கலர் வந்து இருந்ததுன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து அந்த இலக்கில் அதாவது 65%லேருந்து 99%க்குள்ளே இருக்கும்னு அர்த்தம். ப்ளூ கலர் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இதில் அந்தமான் நிக்கோபாரும் புதுச்சேரி மட்டும்தான் அந்த க்ரீன் கலருக்குள்ளே இருக்கிறாங்க. மற்ற எந்த ஸ்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஸ்டேட்டு அதாவது நம்ம நாட்டோடைய ஆவரேஜ் டார்கெட்டு கூட வரல. அதாவது இப்போ 100 மார்க்கில் வந்து 35 எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான டார்கெட் கூட வரல. நிறைய ரெட்டில் தான் இருக்கும். ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். இது இந்த இந்த இமேஜ்லேருந்து நீங்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நான் முக்கியமாக இங்கே உங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே இந்த தான். இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஐ ஓப்பனராக இருக்கக்கூடியது. கவனிச்சுங்க. சீட்ஸ் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஹெல்ட் பை உமன் 8.46% மட்டும்தான் இந்தியாவில் பெண்கள் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து இருக்கிறாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி
8.46. இதோட அர்த்தம் என்ன ஆகுது? நாட்டுக்கு தேவையான சட்டத்திட்டங்களோ இதை உருவாக்குறதுக்குள்ள மக்கள் பணியில் ஈடுபடுறதுல டிசிஷன் மேக்கிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய பெண்கள் விகிதாச்சாரம் இவ்வளவுதான். வெறும் 9% குறைவு. மனசில் நல்லா வச்சுங்க. அடுத்து 0.33 என்ன? ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் டு மேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அஸ் அகேன்ஸ்ட் 1. ஒரு ஒர்க்கிங் ஃபோர்ஸில், அதாவது வேலைக்கு வரக்கூடிய ஆண் பெண்களுடைய விகிதாச்சாரம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் வெறும் 33% தான் பெண்கள் அதுக்கு வர்றாங்க. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அவங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு அப்படி வர்றது எல்லாத்தையும் பாருங்கள். எந்த இடத்துல ட்ராப் அவுட் ஆனாலும் கடைசியில் பணிக்கு லேபர் ஃபோர்ஸ்குள்ளே வர்றது 33% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 899 அது என்னது? செக்ஸ் ரேஷியோ அட் பர்த். ஆண் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதாச்சாரத்தில் 101 பெண் குழந்தைகள் குறைவாக இருக்குது. அப்படின்னா 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா 899 பெண்கள் தான் இருக்காங்க. இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சமூகத்தில். அதை நல்லா நீங்கள் கவனிச்சுங்க, நோட் பண்ணிங்க. அடுத்து இது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும். எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஓரளவுக்கு இப்போ பெட்டராக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அடுத்த போன சென்செக்ஸ்க்கு ரிசல்ட் படி இனி இந்த இது வந்துச்சுன்னா என்ன ரிசல்ட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு என்னன்றது தெரியும், ட்ரெண்ட் எப்படி மாறி இருக்குன்னு. ஏன்னா முந்தைய காலங்களில் இந்த பக்கத்தில் பெண் சிசு கொலை அப்படின்றது நடந்து கொண்டிருந்த ஒரு பகுதியாக இருந்தது. அதனால் இந்த நம்பர்ஸ் இந்தியா முழுவதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை கவனத்தில் வச்சுக்கணும். ரைட்டு. அடுத்து 72% பெண்கள் மேரிடு உமன் ஹாவ் தேர் டிமாண்ட் ஃபார் ஃபேமிலி பிளானிங் மெட் பை மாடர்ன் மெத்தட்ஸ். எப்படி இப்போ குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அதாவது முன்னேற்றம் அடைந்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தி அவங்க ஃபேமிலி பிளான் செஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத பார்த்தோம்னா 72% பெண்கள் அப்படி செஞ்சு கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் சொல்கிறாங்க. பார்க்கலாம். அடுத்து 62 cases of crime against women are registered for every 1 lakh female population. 1 லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 62 பெண்களுக்கு அவங்களுக்கு எதிராக குற்ற செயல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர்ட் ஆகிருக்கு. கேசஸ் ரெஜிஸ்டர் ஆனது இது ஆகாது எவ்வளவோ இருக்குது. அதுக்கடுத்து 20 உமன் 20 போட்டிருக்காங்க. 20 உமன் எக்ஸ்பீரியன்ஸ்டு cruelty, physical violence by spouse or his relatives for every 1 lakh female population. 1 லட்சம் பெண்கள் இருக்காங்கன்னா அதில் குறைந்தபட்சம் 20 பெண்களாவது அவருடைய கணவன் அல்லது கணவனுடைய உறவினர்கள் அவங்களால தாக்கப்படுறதுக்கான அடித்து அதை துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற கேஸு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பதிவான தகவலின் அடிப்படையில் சொல்கிறது. பதிவாகாத தகவல்களை பற்றி இங்கே பேச்சே இல்லை. பதிவான நம்பர் மட்டும் இது பார்த்துங்க. அடுத்து 190 அமாங் எவ்ரி 1000 பர்சன் இன் மேனேஜரியல் பொசிஷன் ஆர் உமன். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதில் மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் 190 பேர் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் மாதிரி தெரியுது. அடுத்து பார்க்கலாம். 13.96%. அது என்னது? ஆப்ரேஷனல் லேண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் ஃபீமேல். ஒரு சொத்து இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது இயங்கி கொண்டிருக்க வீடு, அது வாடகைக்கு விட்டுருக்கலாம், இல்லை அது செயல்படக்கூடியதாக இருக்கலாம். அந்த மாதிரி அது அவங்களுக்கு உரிமையில் இருக்குது. 13.96% பெண்களுக்கு அப்படி இருக்குது. அடுத்து 33%. அது என்ன? ஹையர் வேஜஸ் ஃபார் மென் தென் உமன் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியா. கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் பெண்களை விட ஆண்களுக்கு 33% ஊதியம் அதிகமாக வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்ற தகவல் இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு சம்மரி. ஏன்னா இதெல்லாம் வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன நிலவரத்தில் இருக்குன்ற தகவலை சொல்கிறாங்க. இது இடது பக்கம் இருக்க அட்டவணையில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன ரேங்கிங்கில் இருக்குன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப அருமையான ரிப்போர்ட்டு. என்னாச்சுன்னு தெரியல, வெப்சைட்டில் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் திரும்ப முதல் பக்கத்துக்கே வந்துக்கிட்டே இருக்குது. நல்லவேளை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணதுனால என்கிட்ட இருக்குது இந்த ரிப்போர்ட்டு. யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். இல்லைனா நானே கூட பப்ளிக் ட்ரைவில் போட்டு அதுக்கான லிங்க்கை இந்த இணைய முகவரியில், அதாவது இந்த காணொலியில் கீழே கொடுத்துட்றேன். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். இது
யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை இந்தியா எப்படி செயல்படுத்திக்கிட்டு வருது அப்படின்றத நேரடியாக நம்ம ரிப்போர்ட்டுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி அடுத்து ரொம்ப முக்கியமானது கதைக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகவும் பயனளிக்கக்கூடிய கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போயிடலாமா? பெண்களை நம்பாதே தலைப்பை கேட்டாலே எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்காகும். முக்கியமாக பெண்கள்லாம் நம்ம மேலே கோவப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இதில் ட்விஸ்ட்டே அங்கே தான் இருக்குது. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். பெண்களை நம்பாதே. எத்தனை முறை சொன்னாலும் என்னை நான் சமாதானம் செய்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அந்த சமயத்தில் செயலாற்ற வேண்டியது மிகவும் முக்கியம். பெற்ற பிள்ளை உடனில்லை. கட்டிய கணவன் பணிக்காக இன்னொரு இடத்தில். யாரிடமும் சென்று இதற்காக உதவி கேட்க இயலாத நிலை. ஏதோ ஒரே ஒரு ஆண்டில், அதுவும் மிகவும் குழந்தை பருவத்தில், அந்த தாய் பெற்ற மகனுடன் படித்தேன் என்ற காரணத்தாலும் அதன் பிறகு அவன் வாழ்வில் ஏற்பட்ட நல் மாற்றங்களாலும் அந்த தாயின் இன்னொரு பிள்ளை போல என்னை மானசீகமாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவ்வாறுதான் நானும் அவரை தாயின் இடத்தில் வைத்திருந்தேன். அவர் அன்று எங்கள் இல்லத்தில் வந்து நின்ற நிலை என்ன சொல்வது என்ன பேசுவது என்று தெரியாமல், எங்கு செல்வது என்பது புரியாமல் அவர் அன்று எங்கள் இல்லத்தில் வந்து நின்று இருந்த அந்த நிலை இல்லத்தில் உள்ள அனைவருக்கும் அதிர்ச்சியை வழங்கியது. அவரை மீட்டு எடுத்துவிட முடியுமா? அந்த நிகழ்வின் வழியிலிருந்து அவரை மீட்டு எடுத்துவிட முடியுமா? அவரை இல்லத்தில் அமர வைத்துவிட்டு அவர் செய்ய வேண்டிய பணியை செய்வதற்கு நான் புறப்பட்டேன். ஆனாலும் பலனில்லை. வெறும் கையோடு வீடு திரும்பிய நான் அவரை அழைத்து கொண்டு மீண்டும் அவர் இல்லத்திற்கு புறப்பட்டேன். அங்கு கண்ட காட்சி இதுதான். எங்கள் வருகைக்காக இரவு ஆன பிறகும் எங்கள் வருகைக்காக தபால்காரர் எங்களுக்காக காத்திருந்தார். அவர் காத்திருப்பு தெளிவாய் சொல்லிவிட்டது விஷயம் மிகவும் சிக்கலானது, மேலும் திட்டமிட்டு செய்யப்பட்டது என்று. அன்று அதனை எனக்கு விளங்கிக் கொள்ளும் நிலையும் இல்லை. அவரின் கண்ணீர் மட்டும் எப்படியாவது நின்று விடாதா, அதற்கு தகுந்த தீர்வு கிடைத்து விடாதா என்று நினைத்து கொண்டிருந்த என் கையில் அந்த தபால்காரர் கொடுத்த தந்தியில் இருந்த தகவல் இதுதான். நான் பாதுகாப்பாக உள்ளேன், தேட வேண்டாம். இப்படிக்கு என கையொப்பத்தை அவரின் அந்த தாயின் மகளின் பெயரும் அதோடு ஒரு புதிய நபரின் பெயரும் இணைந்து இருந்தது. ஒரு சில மணி நேரத்திற்குள் அத்தனையும் மாறிப்போகும் என்று யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க இயலவில்லை. சில மணி நேர தேடலுக்கு பிறகு அந்த புதிய நபரின் பெயரும் அவர்களின் உறவினர்கள் பெயரும் தெரிய வந்தது. அந்த உறவினர்கள் தற்செயலாக எங்கள் வீட்டின் அருகில் இருந்தது மேலும் வசதியாக போனது. அவர்களிடம் சென்று விசாரிக்க அந்த புதிய நபரின் இல்லத்து விவரமும் கிட்டியது. தன் உறவுகள், பெற்றோர்கள், தம்பி என அனைவரையும் கருத்தில் கொள்ளாமல் தன் மகள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணையின் பெற்றோர்கள் வாழும் இல்லத்திற்கு அவரோடு நானும் நடந்து சென்றேன். அவர்கள் வீட்டின் கதவு திறந்த அடுத்த நொடியில் மகளை இழந்த தாய் வாய் திறப்பதற்கு முன்பே அந்த இல்லத்தில் இருந்த மகனை பெற்ற தாய் அவன் இறந்து விட்டான் என்று நான் தலைமொழிவி விட்டேன் என்று ஆக்ரோஷமான குரலில் கதறி அழுதார். இனி அவரிடம் முறையிடவோ விசாரிக்கவோ எதுவும் இல்லை என்று இருவரும் அங்கிருந்து புறப்பட்டோம். அதிகபட்சமாக அங்கு கிடைத்த தகவல் அவர்களின் பையன் வேலை செய்யும் ஊர் பெயர் மட்டும்தான். நாங்கள் வீட்டின் படியை விட்டு கீழே இறங்கும்போது அவர்கள் மகன் வேலை செய்த இடத்தின் முகவரியும் கொடுத்து அனுப்பினார். ஒரு தாயின் வழி இன்னொரு தாய்க்கு புரியாமலா போய்விடும்? தங்கள் வாழ்வை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள விரும்பிய இரண்டு பிள்ளைகளை இழந்துவிட்ட இரண்டு தாயும் ஒருவரை ஒருவர் பரிதாபத்துடன் பார்த்து கொண்டனர். மகளை இழந்துவிட்ட தாயின் மனவேதனையும் மகனை இழந்துவிட்ட தாயின் மனவேதனையும் ஒரே தராசில் வைத்து நிறுத்தப்பட்டால் சமமாக இருக்குமா என்று எனக்கு தெரியாது. இந்த சமூகத்தில் அது சமமாக இருக்குமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் இருவரும் மனமுடைந்து போய் இருந்தார்கள் என்பது மட்டும் உறுதி. மகளை தொலைத்து வருந்தும் ஒரு தாயோடு மெதுவாக என் இல்லம் நோக்கி நடந்து வந்தேன்.
அடுத்து என்ன செய்வது என்று அவர் யோசனைக்கு எதுவும் எட்டவில்லை. அவர்களின் சொந்தங்கள் இருக்கும் ஊருக்கு செல்வது நல்லது என்று ஒரு யோசனை உருவாகியது. இக்கட்டான சூழல் வரும்போது உறவுகள் பற்றி நினைவு மிகவும் குறைவாகவே அனைவருக்கும் இருக்கக்கூடும். இக்கட்டான சூழல் வரும் வரை உறவுகள் பற்றிய நினைவு மிகவும் குறைவாகவே அனைவருக்கும் இருக்கக்கூடும். அந்த இக்கட்டான சூழல்களில் உதவாத உறவுகளும் உலகில் இருக்கத்தான் செய்கின்றன. அவர்களை கருத்தில் கொள்ள வேண்டாம். தனது மகன் வீட்டை விட்டு ஒரு தகவலும் இல்லாமல் வெளியேறிவிட்டார் என்ற செய்தியை எப்படி தனது உறவுகளிடம் சொல்வது? தான் சொல்லாவிட்டாலும் சில நாட்களில் தெரிந்துவிட்டால் என்ன செய்வது? சொல்லி சொல்லி தான் செல்லமாய் வளர்த்த மகள் இவ்வாறு சென்று விட்டாளே என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார். அவரை தேற்றி ஒரு வழியாக அவர் சொந்தங்களிடம் சேர்ப்பது மிகவும் நல்லது என்று நானும் அவரோடு புறப்பட்டேன். எங்கள் பேருந்து புறப்பட்ட 10 நிமிட பயணத்தில் அவர் அமைதியாகி தூங்குவார் என்று எதிர்பார்த்தேன். அதுவும் நடக்கவில்லை. அந்த பேருந்தில் அமர்ந்து அவர் அழுது கொண்டே வருகிறாரா இல்லையா என்ற வினா எனக்குள் அவ்வப்போது எழுந்து கொண்டே இருக்க, அவர் அமர்ந்திருக்கும் இருக்கையை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்தேன். எந்தவித உரிமையும் இல்லாமல், உறவும் இல்லாமல் இன்னொருவர் வாழ்வில் நம்பிக்கையும் வாழ்வதற்கான காரணத்தையும் உருவாக்குவது என்பது அத்தனை எளிதான விஷயமில்லை. அவர் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அவருக்கு எந்த வகையில் ஆறுதல் சொல்ல இயலும் என்று எனக்கு தெரியவில்லை. தைரியமாக இருங்கள், நல்லதே நடக்கும் என்பதை தவிர என்னிடம் வேறு வார்த்தைகள் எதுவும் இல்லை. மீண்டும் மீண்டும் நான் எனது கையில் இருந்த அந்த தந்தியில் இருந்த செய்தியை பார்த்து பார்த்து மனம் நொந்து கொண்டேன். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது என்பதனை முடிவு செய்துவிட்டால் அது குறித்து இல்லத்தில் மௌனம் காப்பது ஏனோ? அதற்கு குடும்பம் மறுக்கும் என்று முன்பே அச்சம் கொண்டு விட்டால், இருக்கும் உறவையும் பெற்ற உறவுகளையும் இழக்கும் தைரியம் பிறந்துவிட்டால் அங்கு எஞ்சி இருப்பது என்ன? எனக்குள் கேள்விகள் பள்ளி பெருகிக் கொண்டே இருந்தன. என் அருகில் ஜன்னல் வழியை விரைந்து வரும் காற்றை தடுத்து முகத்தை மூடியபடி அமர்ந்திருந்த வயதான மூதாட்டி, என்ன தம்பி, அந்த பேப்பரையே அடிக்கடி பார்த்துக்கிட்டே வர்றீங்க, அதில் என்னதே இருக்கு என்றார். ஒன்றுமில்லை பாட்டி என்று பதிலளித்து விட்டு அந்த தந்தியை எனது சட்டைப்பைக்குள் வைத்தேன். நானும் பஸ்ஸில் ஏறினதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ அந்த பேப்பரையும் பார்த்துக்கிட்டே இருக்க. அங்கே உட்காந்துருக்க அம்மாவை பார்க்குற, அதுக்கப்புறம் அங்கே பேப்பரை பார்க்குற, அவங்களும் அழுதுகிட்டே வராங்க. உண்மையே சொல்லு தம்பி, என்ன நடந்துச்சு? ஒன்றுமில்லை பாட்டி. ஏன் பாராண்டி, மனசில் பாரம் இருந்துச்சுன்னா அதை பெரியவங்க கிட்ட சொன்னால் அந்த பாரம் குறையும். என்னான்னு சொல்லு. ஒன்றுமில்லை பாட்டி, ஒன்றுமில்லை என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே எனது குரல் உடைந்து விட்டது. அது என்னப்பா பேராண்டி, தந்தி பேப்பர் மாதிரி இருக்கே, யாராவது இறந்துட்டாங்களா? இல்லை பாட்டி, எங்கள் அக்கா. இல்லை அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு யாரையோ காதல் பண்ணி யாரையோ விருப்பப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. நான் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அந்த பாட்டி என்னை உற்று நோக்கினார். அவங்க இப்போ தந்தி அனுப்பியிருக்காங்க, அதில் நான் பத்திரமா இருக்கேன், என்னை தேட வேணான்னு போட்டிருக்காங்க. அட போ பேராண்டி, இதுக்கு போய் அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கு, நீயும் அழுதுகிட்டு இருக்க. இதெல்லாம் சர்வசாதாரணம் இந்த காலத்தில். அந்தந்த பிள்ளைங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை தான் கல்யாணம் பண்ணுங்க. அதுவும் ஒரு வழிக்கு நல்லது தானே. மாப்பிள்ளை தேடணும், பொண்ணு தேடணும் அப்படின்ற அந்த காலத்தில் மாதிரி தொந்தரவு இல்லாமல் போச்சு பாருங்கள். பெற்றவங்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதுக்கு மேலே நீ சொல்கிறத பார்த்தா அந்த தந்தியில் அந்த பொண்ணு என்ன அடித்து அனுப்பியிருக்கு, நான் பாதுகாப்பாக இருக்கேன், என்னை தேட வேணாம். அப்புறம் என்ன தம்பி, அவங்க தான் பாதுகாப்பாக இருக்கேன்னு தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு மேலே நீங்கள் ஏன் அவங்கள தேடி அலையிறீங்க? அவங்களுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க. இந்த வயசில் எனக்கு இருக்கிற அனுபவத்தில் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். எந்த காலத்துலேயும் இந்த பொம்பளைங்களை மட்டும் நம்பவே நம்பாத. என்ன பாட்டி, ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு நீங்களே இப்படி சொல்கிறீங்க? அதனால தான் பேராண்டி சொல்கிறேன், நான் சொல்லுவதை நம்பு. எனக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. அந்த மூதாட்டி சொல்வதை கேட்டு எனக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. ஆனாலும் அவரிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தேன்.
பொம்பளைங்களை நம்பாதீங்கன்னு சொல்கிறீங்க, பொம்பளையா இருந்துக்கிட்டு நீங்களே பொம்பளைய நம்பாதன்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்கிற நீங்களே நீங்கள் சொல்கிறத நம்ப சொல்கிறீங்க என்று அந்த கேள்வியை அவர் முன் வைத்தேன். நான் கேட்ட கேள்வியை கேட்டு அந்த பாட்டி தன் மனம் திறந்து பேருந்தில் உள்ளவர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கும்படி சத்தமாக சிரித்தார். அந்த சிரிப்பொலி என் மூளையின் மூளை முடுக்குகள் எல்லாம் எதிரொலித்து கொண்டே இருக்க எனது பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த வயதான மூதாட்டி என் தலையில் கை வைத்து, நான் சொன்னதை வச்சே என்னையே சிரிக்க வச்சிட்டியப்பா, நீ நல்லா இருக்கணும், நல்லா இருப்ப என்று ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வாதம் பலிக்குமா பலிக்காதா என எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் சொன்ன சொற்களில் இருந்து அவரை சிந்திக்கவும் சிரிக்கவும் கேள்வியை முன்வைத்தது. அவர் சொல்லிய சொல்லிலிருந்தே அவரை சிந்திக்கவும் சிரிக்கவும் கேள்வியை முன்வைத்தது எனக்குள் ஒரு ஒளி வெள்ளத்தை பரப்பியது. அந்த வெளிச்சத்தில்தான் நான் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறேன். அந்த பயணத்தில் இருள் வரலாம், ஆனால் அவை நிலைத்து இருப்பது இல்லை. என் கையில் என் நெஞ்சில் வெளிச்சம் இருப்பதால் அவை நிலைத்து இருப்பது இல்லை. உங்கள் கையில் உங்கள் நெஞ்சத்தில் இருக்கும் வெளிச்சம் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் உலகுக்கும் ஒளியை கொடுக்கலாம். அன்புடன் கருவொளி ராசமகேந்திரன் அப்படின்னு இந்த கதை முடியுது. இது உண்மையிலே இந்த வயசான பாட்டிங்க அந்த அவங்க அனுபவத்தில் பொட்டில் அடித்தாப்புல டக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அது உண்மையிலே ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது அவ்வளோ அனுபவத்தினால அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நினைக்கிறேன். இந்த பெண்களை நம்பாதே அப்படின்ற ஒரு கருத்தியல் ஒரு பெண்ணிடமிருந்தே வந்ததுனால அந்த விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்குது. இது குறித்து மிகப்பெரிய விவாதம் நான் நேரடியாக என்னுடைய தாயுடைய நான் இது குறித்து நிறையா கேட்டிருக்கேன், அவங்ககிட்டே கேட்டிருக்கேன். அவங்க அதை சொல்லியிருக்காங்க, விளக்கம் அதுக்கு நிறைய அவங்க எடுத்துக்காட்டுகள் சொன்னாலும் அதுக்கான மறுப்பு கருத்துக்கள் நிறைய இருக்குது. இது என்ன, ஒரு சமூகத்துடைய முழு கண்ணோட்டத்தினால தான் அவங்கள மட்டும் நம்பாதீங்க அப்படின்ற ஒரு நிலைமை வருதுன்னு நினைக்கிறேன். ஆண்களும் அதே செயல்களை செய்யும்போது இந்த பார்வையில் நம்ம பார்க்கறதில்ல. இதுதான் இதுக்கு இடையில் இருக்க ஒரு முக்கியமான வேறுபாடுன்னு நான் நினைக்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்பிக்கை இல்லாத அல்லது நம்பிக்கை இழக்கும்படியான செயல்களை பெண்கள் மட்டும் செய்வதில்லை, ஆண்களும் செய்கிறார்கள். ஆனால் சமூகம் பார்க்கும் கண்ணோட்டம் அல்லது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செயலுக்கான மதிப்பு அப்படின்றது பாலினத்தை பொறுத்து மாறிக்கொண்டு தான் இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு மாறா நடக்கிற ஒரு குணாதிசயம் அப்படின்றது அது பாலினத்தை பொறுத்து இல்லை, பாலினம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு செயல். முக்கியத்துவம் படும்போது தேவை எது நமக்கு முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ அதை ஆண்களும் செய்கிறோம், பெண்களும் செய்கிறோம், இரு பாலினத்தினரும் செய்வாங்க. ஸோ அப்படி செய்கிறப்ப அதனால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால நம்பி இருந்தவங்க யாரும் அதை ஒரு நம்பக்கூடாது அப்படின்றது சொல்ல வரலாம். ஆனால் இதை ரொம்ப கருத்தியலாக பெண்கள் மேலே அதிகமாக அதை ஒரு குற்றமாக வைக்கிறாங்க, இல்லை அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அது சமூகத்துடைய கண்ணோட்டமாக இருக்குது. ஆனால் உலகம் முழுவதும் இரு பாலினத்தினரிலும் இல்லை 3 பாலினத்தினரிலும் நம்பிக்கை அல்லது நம்பிக்கை ஏமாற்றக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய மக்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. இதுக்கு பாலினம்ன்றதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறதே இல்லை. அதனால் என்னை பொறுத்தளவில் நான் எப்பயுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, சில குணாதிசயங்கள் அனைவருக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அதை வெளிப்படுத்துகிற விதம் எல்லாத்தையும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் பொது புத்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, சமூகத்துக்கான ஒரு பொது புத்தியை நம்ம தான் உருவாக்கி வைக்கிறோம். அந்த புத்தியின் அடிப்படையில் உலகத்தோட இந்த பகுதியில் இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை கொஞ்சமாக திரும்பவும் கேள்வி வைக்கிறாப்புல இந்த கதைகள்லாம் அமையும் நான் நம்புகிறேன். அதனால் இந்த தலைப்பில் இன்னும் சில கதைகள் வரத்தான் செய்யும். கண்டிப்பாக நிறைய அனுபவத்தின் அடிப்படையில் அந்த கதையை சொல்லலாம். மீண்டும் நாளைக்கு இன்னொரு கதையோட மேலும் யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் இன்னும் பல தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்புடன் கருவொளி ராசமகேந்திரன். நன்றி, வணக்கம்.